ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஎன்எஸ்சிஆர்டி 11th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை யூஸ் பண்ணி ஃபார்மேஷன் ஆஃப் N2 மாலிகுல், ஃபார்மேஷன் ஆஃப் C2 மாலிகுல், ஃபார்மேஷன் ஆஃப் O2 மாலிகுலோடைய கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது பேஸ்ட் ஆன் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி N2 மாலிகுல்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுது, C2 மாலிகுல் எப்படி ஃபார்ம் பண்ணுது, O2 மாலிகுல் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத தான் இதில் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம். இந்த மாலிகுல்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னால் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் மாலிகுல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி என்ன சொல்லுது, அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை பேஸ் பண்ணி எனர்ஜி லெவல் டயக்ராம் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அக்கார்டிங் டு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, when atom combine to form a molecule, A and A அப்படிங்கிற ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆகி A2 மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏயோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி இன்னொரு ஏயோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா இது ஹோமோனிகுலர் டயாட்டாமிக் மாலிகுல், சேம் ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிகுல்ல ஃபார்ம் பண்ணுது. இப்போ their individual atomic orbital lost their identity and form new orbital called molecular orbital. இப்போ ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும்போது அப்போ இந்த இண்டிவிஜுவல் ஆட்டத்தோடைய அட்டாமிக் ஆர்பிட்டால் லாஸ் தர் ஐடென்டிட்டி. அப்போ புதுசாக ஒரு ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். அந்த ஆர்பிட்டாலுக்கு பேர் தான் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுது, இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்லாம் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். when atomic orbital can combine to form molecular orbital. எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறோம். எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுதோ அத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய 3 அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய 3 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸும் கம்பைன் ஆகுது. அப்போ டோட்டலாக எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் கம்பைன் ஆகுது? 6 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் கம்பைன் ஆகுது. அப்போ 6 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் கம்பைன் ஆகுச்சுன்னா எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும்? 6 மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். இந்த 6 மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ஒரு பாதி மாலிகுலர் ஆர்பிட்டால் லோவர் எனர்ஜியாக இருக்கும், அதுக்கு பேர் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். பாதி மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் என்ன ஆகும் அப்படி கேட்டேன், அதாவது ஹாஃப் ஆஃப் த மாலிகுலர் ஆர்பிட்டால் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கும், ஹாஃப் ஆஃப் த மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு ஹையர் எனர்ஜி இருக்கும், அது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் ரெண்டு இருக்கு, பாண்டிங் அண்டு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம், அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஏங்கிற ஆட்டம் எடுத்துக்கிட்டோம். இந்த ஏங்கிறக்கூடிய 1s ஆர்பிட்டாலும் இன்னொரு ஏயோடைய 1s ஆர்பிட்டாலும், அப்போ இந்த 1s ஆர்பிட்டாலும் இந்த 1s ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி என்ன பண்ண போகுது, எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும்? 2 மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். ஒன்று லோவர் எனர்ஜி, இன்னொன்று ஹையர் எனர்ஜி. அப்போ ஒரு 1s ஆர்பிட்டாலும் இன்னொரு 1s ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s அப்படிங்கிற ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். இப்போ இது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இங்கே அட்டாமிக் ஆர்பிட்டால், இங்கேயும் அட்டாமிக் ஆர்பிட்டால், மிடில் வர்றது மாலிகுலர் ஆர்பிட்டால். அப்போ இந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி இந்த ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். ரெண்டில் என்ன சொல்லியிருக்கிறோம், அதில் ஹாஃப் பாண்டிங்காக இருக்கும், ஹாஃப் ஆன்டி பாண்டிங்கா. ரெண்டில் அப்போ ஒன்று பாண்டிங், இன்னொன்று ஆன்டி பாண்டிங். பாண்டிங்கை சிக்மா 1s, ஆன்டி பாண்டிங்கை சிக்மா ஸ்டார் 1s அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிக்மா ஸ்டார் இங்கே 1s ஆர்பிட்டால் வர்றதுனால சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 2s ஆர்பிட்டால் இருக்கு. இப்போ ஒரு ஆட்டத்தோடைய 2s ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆட்டத்தோடைய 2s ஆர்பிட்டால், ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுது. எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும்? 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் பண்ணும். சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s. அதே மாதிரி பி ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. பி ஆர்பிட்டால்ஸ்ல எத்தனை சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆட்டத்துடைய 3 பி சப் ஆர்பிட்டால்ஸ் எடுத்துக்கிறோம். இது கம்பைன் ஆகி, அதாவது 6 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி 6 மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். அந்த 6ல 3 லோவர் எனர்ஜி, 3 ஹையர் எனர்ஜி. அதாவது 3 பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், 3
ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஃபார்ம் பண்ண போகுது? பை 2bx பை 2by. இது ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் போட்டிருக்கோன்னா அது ரெண்டுக்கு எனர்ஜி எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ இதை விட இது ஹையராக இருக்குது. சிக்மா 2bz. அப்புறம் பை ஸ்டார் 2bx தட் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்டார் 2by. நெக்ஸ்ட் சிக்மா ஸ்டார் 2bz. இதுதான் மாலிகுலர் ஆர்பிட்டால் எனர்ஜி லெவல் டயக்ராம் ஃபார் ஹோமோநியூக்ளியர் டயாட்டமிக் மாலிகுல்ஸ் எக்ஸப்ட் O2, F2 அண்ட் நியான் 2. அதாவது ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் அப் டு எது வரைக்கும் எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டா நைட்ரஜன் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, நைட்ரஜனுக்கு மேலே இருக்கக்கூடாது, நைட்ரஜன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு எனர்ஜி லெவல் டயக்ராம் இதுதான் எழுதணும். அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டாலோட எனர்ஜி பார்த்தோம் எப்படி இருக்குன்னா, இப்போ இங்க என்ன இருக்கு? சிக்மா 1s, அப்புறம் சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, அப்புறம் சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, அப்புறம் பை 2bx தட் இஸ் ஈக்குவல் டு பை 2by, சிக்மா 2bz, பை ஸ்டார் 2bx தட் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்டார் 2by, நெக்ஸ்ட் சிக்மா ஸ்டார் 2bz. இதான் increasing order of energy of molecular orbital. அப்போ sigma 1s is less than sigma star 1s, sigma star 1s less than sigma 2s. அந்த மாதிரி increasing orderல போயிட்டு இருக்கு. அப்போ higher energy பார்த்தீங்கன்னா sigma star 2bz. எலக்ட்ரானை நம்ம இதில் தான் ஃபில் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணுறோம்னா அக்கார்டிங் டு ஆஃப் ஆஃப் பிரின்சிபலில் தான் இந்த எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஓகே சார், நீங்கள் நைட்ரஜன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிகுல்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ நைட்ரஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்புறம் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி O2 மாலிகுலர் ஃபார்ம் பண்ணுது, ஃப்ளூரின் கம்பைன் ஆகி F2 மாலிகுலர் ஃபார்ம் பண்ணுது, நியான் கம்பைன் ஆகி நியான் 2 மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு எப்படி எனர்ஜி லெவல் டயக்ராம் ட்ரா பண்ணணும்? அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டினா இதே தான், பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பை 2bx பை 2by இதனுடைய எனர்ஜி வந்து lesser than sigma 2bz. ஆனால் அதே வந்து இந்த O2 F2 நியான் 2 மாலிகுல் வரும்போது இந்த பை 2bx வந்து ஹையர் எனர்ஜி ஆயிரும், சிக்மா 2bs வந்து லோவர் எனர்ஜி ஆயிடும். இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் போடும்போது இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்கும்போது the pi 2bx that is equal to pi 2by is less than sigma 2bz. in case of O2 F2 நியான் 2 வரும்போது pi 2bx that is equal to pi 2b வந்து greater than sigma 2bz. அதாவது இது ரெண்டும் மேலே போயிடும், இது ரெண்டும் கீழே வந்துடும். இதான் இதற்கு டிஃபரன்ஸ். அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் எழுதும் பொழுது என்ன வருது? சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, அப்புறம் சிக்மா 2bz. இங்கே வரும்போது பை 2bx that is equal to pi 2by, தென் தான் சிக்மா 2bz வந்துச்சு. பட் எங்கே வரும்போது என்ன வந்துச்சு? சிக்மா 2bz, அப்புறம் பை 2bx that is equal to pi 2by, அப்புறம் பை ஸ்டார் 2bx that is equal to pi star 2by, அப்புறம் சிக்மா ஸ்டார் 2bz. இது மாறாது, இது மட்டும்தான் மாறும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது மட்டும்தான் டிஃபரன்ஸ் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து அப் டு நைட்ரஜன் வரைக்கும் கம்பைன் ஆகி மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இது எனர்ஜி லெவல் டயக்ராம். அதுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி வந்து இதை எழுதணும். அதே வந்து நைட்ரஜனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாலிகுல் O2 F2 நியான் 2 மாலிகுல் ஃபார்ம் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாலிகுல்ஸுக்கு எனர்ஜி லெவல் டயக்ராம் எப்படி போடணும்? இதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்டுட்டோம். எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்ட பிறகு எலக்ட்ரான்ஸை வந்து இங்கே ஃபில் பண்ணுறோம். எலக்ட்ரானை ஃபில் பண்ணிவிட்டு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது NB - NA divided by 2. அதாவது half the differences between number of electron in bonding molecular orbital and number of electron in anti-bonding molecular orbital. இப்போ NB அப்படிங்கிறது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிவைடட் பை 2. இதான் பாண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். பாண்ட் ஆர்டர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்ட் ஆர்டர் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா நேச்சர் ஆஃப் பாண்ட் சிங்கிள் பாண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மாலிகுலில் ஹைட்ரஜனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கும். பாண்ட் ஆர்டர் 2ஆக இருந்துச்சுன்னா என்ன பாண்டாக இருக்கும்? டபுள் பாண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் O2 மாலிகுல் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கும்.
பாண்ட் ஆர்டர் 3 இருந்துச்சுன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிட்டா ஒரு நைட்ரஜனுக்கு இன்னொரு நைட்ரஜன் கடையில் என்ன இருக்கும்? ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இது நேச்சர் ஆஃப் பாண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றது பாண்ட் ஆர்டர்லேருந்து. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் தி மாலிகுல் ஃபைண்ட் அவுட் பண்றோம். மேக்னெட்டிக் நேச்சர்ல 2 நேச்சர் இருக்கும். பாராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக். பாராமேக்னெட்டிக் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாலிகுல் ஹேஸ் அன்பேர்டு எலக்ட்ரான். அங்க மாலிகுலர் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அங்க அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ இங்க பார்க்குறோம் இது பேர்டு, இது பேர்டு, இது பேர்டு, இது பேர்டு, இது பேர்டு. இப்போ இது 2 எப்படி இருக்கு? அன்பேர்டு. இப்போ பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு இந்த மாலிகுல் என்னவா இருக்கும்? பாராமேக்னெட்டிக் நேச்சரா இருக்கும். சார் இங்க மாலிகுலர் ஆர்பிட்டால்ல தான் பார்க்கணும். இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ல பார்க்கக்கூடாது. மாலிகுலர் ஆர்பிட்டால்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தாவே அது கரெக்ட் என்ன இருக்கும்? பாராமேக்னெட்டிக். நெக்ஸ்ட் ஒன் டயாமேக்னெட்டிக் எடுத்துக்கிறோம். இங்க ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு. எல்லாமே பேர்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் எடுத்துக்கிறோம். இது நைட்ரஜன் மாலிகுல்ஸ். நைட்ரஜன் மாலிகுல்ல பார்த்தீங்கன்னா இங்க பேர்டு 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 பேர்டு. இப்போ ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் எப்படி இருக்கு? பேர்டா இருக்கு. இப்போ இது என்னவா இருக்கும்? டயாமேக்னெட்டிக். இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்போ ஒரு எனர்ஜி லெவல் டயக்ராம் போடுறோம். எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்டுட்டு அதில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். எலக்ட்ரானை ஃபில் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுலேருந்து பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நேச்சர் ஆஃப் பாண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுதான் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை பேஸ் பண்ணி இந்த மாலிகுலர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுது, இது ஏன் பாராமேக்னெட்டிக், இது ஏன் டயாமேக்னெட்டிக், இதில் நேச்சர் ஆஃப் பாண்ட் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் N2 மாலிகுல் எடுத்துக்கிறோம் யூசிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. நைட்ரஜன் மாலிகுல்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுது, இதில் நேச்சர் ஆஃப் பாண்ட் என்ன இருக்கும், இதில் மேக்னெட்டிக் பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நான் N2 மாலிகுல் எப்படி ஃபார்ம் பண்ணும்? 2 நைட்ரஜன் ஆட்டம் கேன் கம்பைன் டு ஃபார்ம் எ நைட்ரஜன் மாலிகுல். அப்போது இந்த நைட்ரஜன் ஆட்டத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும். நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? 7. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் 1s2 2s2 2p3. இப்போ அதே மாதிரி இன்னொரு நைட்ரஜன் ஆட்டத்துக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? 1s2 2s2 2p3. இப்போ நைட்ரஜன் மாலிகுல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒரு நைட்ரஜன் ஆட்டத்துல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனதான் நைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் பண்ணுது. அப்போ டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 14 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் N2 மாலிகுல் இஸ் 14. இப்போ இந்த 14 எலக்ட்ரான் என்ன பண்ணணும் அப்படி கேட்டீங்கன்னா இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ல போய் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுவோம்? இப்போ இந்த ஒரு 1s ஆர்பிட்டால் இன்னொரு 1s ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s ஃபார்ம் பண்ணும். இந்த 2s ஆர்பிட்டால் இன்னொரு 2s ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s ஃபார்ம் பண்ணும். இந்த p ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி 6 மாலிகுலர் ஆர்பிட்டாலா ஃபார்ம் பண்ணும். இது ஏற்கனவே நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில பார்த்துருந்தோம். நம்ம இன்னும் டீடைல் ஐடியா வேணும்னா இதுக்கான செப்பரேட் வீடியோ, அதாவது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரிக்கான செப்பரேட் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். அதை நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துறீங்கன்னா இன்னும் மோர் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நைட்ரஜன் மாலிகுல்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி கேட்டா சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s pi 2bx that is equal to pi 2by sigma 2bz pi star 2bx that is equal to pi star 2by அப்புறம் sigma star 2bz வருது. இப்போ இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 14 எலக்ட்ரானையும் அக்கார்டிங் டு ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் இங்கே இருந்து ஃபில் பண்ணிக்கிட்டே போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் அக்காமடேட் ஆகும்? 2 எலக்ட்ரான் வித் ஆப்போசிட் ஸ்பின் ஃபில் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டு அப்போ என்ன வரும்? சிக்மா 1s2 அடுத்து சிக்மா ஸ்டார் 1s2 அடுத்து சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 அப்புறம் pi 2bxல இங்க ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்றோம், இங்க ஒரு எலக்ட்ரான், அப்புறம் இங்க ஒரு எலக்ட்ரான், அப்புறம் இங்க ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்றோம். அதுக்கப்புறம் சிக்மா 2b செட்ல 2 எலக்ட்ரான் போட்டுட்டோம். அப்போ டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 14 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடும். 2 4 6 8 10 12 14 எலக்ட்ரான் ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ இங்க எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் N2 மாலிகுல்ஸ் இதுதான். இப்படி எழுதலாம்.
இல்ல இப்படி எழுதல எனக்கு இது ஞாபகம் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி லெவல் டயகிராம் போட்டுட்டு, அந்த எனர்ஜி லெவல் டயகிராம்ல இருந்து இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா நைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் போடலாம். இப்ப எனர்ஜி லெவல் டயகிராம் போட போறோம். எனர்ஜி லெவல் டயகிராம் போடும்போது எது எது கம்பைன் ஆகுது? ஒரு நைட்ரஜனும், இன்னொரு நைட்ரஜனும் கம்பைன் ஆகி நைட்ரஜன் மாலிக்யூல்ஸ ஃபார்ம் பண்ண போகுது. அப்போ இங்க அட்டாமிக் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். இங்க அட்டாமிக் ஆர்பிட்டால். இங்க என்ன எடுத்துக்க போறோம்? மாலிகுலர் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். இது இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் லோவர் எனர்ஜி இருக்கிறது என்ன? 1s. ஒரு 1s ஆர்பிட்டாலும் இன்னொரு 1s ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும்? சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s. அதான் சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s. அப்போ டோட்டலா 1s ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? இந்த ஒரு ஆட்டத்துல 2 எலக்ட்ரான், இன்னொரு ஆட்டத்துல 2 எலக்ட்ரான். டோட்டலா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4 எலக்ட்ரான்ஸ் இங்க நம்ம ஃபில் பண்றோம். சிக்மா 1sல 2 எலக்ட்ரான், சிக்மா ஸ்டார் 1sல 2 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்? 2s ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். ஒரு 2s ஆர்பிட்டாலும் இன்னொரு 2s ஆர்பிட்டால். ஒரு ஆட்டத்தோடைய அட்டாமிக் ஆர்பிட்டால், இன்னொரு ஆட்டத்தோடைய அட்டாமிக் ஆர்பிட்டால். ஒரு நைட்ரஜனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இன்னொரு நைட்ரஜனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டாலும் ரெண்டும் கம்பைன் ஆகி எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணும்? 2 மாலிகுலர் ஆர்பிட்டால். ஒரு 2s ஆர்பிட்டால், இன்னொரு 2s ஆர்பிட்டால். இந்த 2 அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதாவது s ஆர்பிட்டால் செகண்ட் எனர்ஜி லெவல்ல இருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. இது நம்பரை சொல்லல, எத்தனை ஆர்பிட்டாலுங்கிறத சொல்லல. இப்போ 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணும்? 2 மாலிகுலர் ஆர்பிட்டால். ஒன்னு சிக்மா 2s, இன்னொன்னு சிக்மா ஸ்டார் 2s. இப்போ 2sல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இங்க 2 எலக்ட்ரான், இன்னொரு ஆட்டத்துல 2 எலக்ட்ரான்ஸ். அப்ப டோட்டலா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4 எலக்ட்ரானை இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ல ஃபில் பண்றோம். 4ல இங்க 2 எலக்ட்ரான்ஸ், இங்க ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். முடிஞ்சது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு? p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால்ல எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும்? இப்போ s ஆர்பிட்டால் எடுத்தனா s ஆர்பிட்டால்ல சப் ஆர்பிட்டால் 1 தான். p ஆர்பிட்டால்ல 3 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். d ஆர்பிட்டால்ல 5 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். f ஆர்பிட்டால்ல 7 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அப்ப p ஆர்பிட்டால்ல எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும்? 3 சப் ஆர்பிட்டால். இப்போ ஒரு ஆட்டத்தோடைய 3 சப் ஆர்பிட்டால்ஸ் இன்னொரு ஆட்டத்தோடைய 3 சப் ஆர்பிட்டால்ஸ் கம்பைன் ஆகி எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணும்? 6 ஃபார்ம் பண்ணும். அதுல 3 லோவர் எனர்ஜி, 3 ஹையர் எனர்ஜி. அதாவது pi 2bx is equal to pi 2by, sigma 2bz, அப்புறம் pi star 2bx that is equal to pi star 2by, next sigma star 2bz. p ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இங்க 1 2 3 இங்க போட்டுட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஆட்டம் இருக்கு இல்லையா? அதுல 3 எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டோம். டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ 6 எலக்ட்ரானை இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ல ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது according to Hoffa principle, electron filled in the increasing order of energy. அதே மாதிரி சேம் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு அப்புறம் தான் என்ன பேர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல். இப்போ இங்க ஒரு எலக்ட்ரான் போடுறோம், இங்க ஒரு எலக்ட்ரான் போடுறோம், அப்புறம் இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்மகிட்ட இருந்து 6 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான்ஸ்ல இங்க 4 எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டோம். ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 2 எலக்ட்ரானை இந்த ஆர்பிட்டால்ல ஃபில் பண்ணிடுறோம். இப்போ எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு பார்த்தா திருப்பி எலக்ட்ரான்ஸ் இல்லை. அப்போ கான்ஃபிகரேஷன் இங்கே எழுத போகிறோம். மாலிகுலர் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் ஏற்கனவே சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s எழுதிட்டு அடுத்து என்ன இருக்கு? சிக்மா 2sல 2 எலக்ட்ரான்ஸ், சிக்மா ஸ்டார் 2sல 2 எலக்ட்ரான்ஸ், அடுத்து pi 2bxல 2 எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு pi 2byல 2 எலக்ட்ரான்ஸ், அப்புறம் கிரேட்டரா இருக்கிறது சிக்மா 2bzல 2 எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா வேணும். ஆஃப் Nb மைனஸ் Na. Nbங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னா ஸ்டார் இல்லாம இருக்கணும். ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னா ஸ்டார் இருக்கணும். பாருங்க இங்க பாருங்க, பாண்டிங்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 4 6 8 10 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாண்டிங்ல. ஆன்டி பாண்டிங்ல பாருங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? ஸ்டார் இருக்கு. அதுல 2 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இது 10, இது 4. 10 minus 4 we know 6. 6 by 2 that is equal to 3. பாண்ட் ஆர்டர் 3 இருந்துச்சுன்னா நேச்சர் ஆஃப் பாண்ட் என்ன இருக்கு? ட்ரிபிள் பாண்ட். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். மாலிகுலர் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எல்லா எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு? பேரடா இருக்கு. ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு. ஸோ நேச்சர் ஆஃப் பாண்ட் என்னவா இருக்க முடியும்? டயாமேக்னெட்டிக்காக இருக்க முடியும். Molecule has no unpaired electrons, hence it is diamagnetic.
வெரி சிம்பிள் டு எக்ஸ்பிளைன். இப்படியே எழுதினாவே நீங்க போதுமானது. மோர் எக்ஸ்பிளனேஷன்லாம் அவசியம் இல்ல. இப்போ ஒரு மாலிகுலர் ஃபார்மேஷன் எழுதும்போது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அப்புறம் அந்த மாலிகுல்ஸ்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் மாலிகுலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அப்போ நமக்கு மாலிகுலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா அந்த 2 இன்கிரீசிங் ஆர்டர் எனர்ஜி ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி நமக்கு போடுறது நமக்கு. அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்றோம். பாண்ட் ஆர்டர்லேருந்து நேச்சர் ஆஃப் பாண்டை ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலோடைய எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்டுட்டு அதுல அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா, எல்லா எலக்ட்ரானும் பேர்டா இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மேக்னெட்டிக் நேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். இதுதான் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி அப்ளை பண்ணி ஒரு மாலிகுல் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறோம், ஃபார்மேஷன் ஆஃப் C2 மாலிகுல் யூசிங் MO தியரி. C2 மாலிகுல் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்கும்? ஒரு கார்பன் ஆட்டமும் இன்னொரு கார்பன் ஆட்டமும் கம்பைன் ஆகி C2 மாலிகுல் ஃபார்ம் பண்ணிருக்கும். அப்போ ஒரு கார்பன் ஆட்டத்தோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கார்பன் ஆட்டம் இஸ் அட்டாமிக் நம்பர் 6. அப்ப என்ன வரும்? 1s2 2s2 2p2 வந்துடும். அப்ப கார்பன் மாலிகூல்ஸ்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கார்பன் ஆட்டத்துல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப கார்பன் மாலிகூல்ஸ்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. Each atom carries 6 electrons. For totally 12 electrons are present in C2 molecule. For number of electron in C2 molecule 12. இப்ப இந்த எலக்ட்ரானை எதுல ஃபில் பண்ண போறோம்? மாலிகுலர் ஆர்பிட்டால்ல ஃபில் பண்ண போறோம். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் C2 மாலிகூல்ஸ் எழுதுறோம். அப்போ அந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் நமக்கு தெரியும். இது என்ன மாலிகுல்? C2 மாலிகுல். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அது. இப்போ இந்த ஆர்டர் இருக்கு. இந்த ஆர்டர்ல இந்த 12 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிடும் அக்கார்டிங் டு ஆஃப் பிரின்சிபல். இப்போ இங்க 2 எலக்ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் இங்க 2 எலக்ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் இங்க 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றோம். அப்புறம் இங்க 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றோம். இங்க எத்தனை எலக்ட்ரான் போயிருக்கு? 2 4 6 8 எலக்ட்ரான் போயிடுச்சு. ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? நம்ம கிட்ட 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4 எலக்ட்ரான்ஸ்ல இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், அதுக்கப்புறம் இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டா டோட்டல் எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 4 எலக்ட்ரான்ஸ். டோட்டலா 12 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சிருச்சு. இங்கயோட முடிஞ்சிடும், இங்க வராது. இப்ப நீங்க இங்க ஃபில் பண்ணும்போது எப்படி ஃபில் பண்ணணும்னா டபுளா போட்டுறக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட், ஏன்னா ரெண்டுக்கு எனர்ஜி சேமா இருக்கு. அப்ப இங்க 1 இங்க 1 ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க டபுள் ஆக்கணும். அதுக்கப்புறம் இங்க டபுள் ஆக்கணும். இஃப் தேர் இஸ் எலக்ட்ரான் இருந்தால், இல்லைன்னா அப்படியே விட்டுறணும். இப்போ இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க எலக்ட்ரான்ஸ் இல்ல ஃபில் பண்றதுக்கு. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் C2 மாலிகுல். இப்போ இதுக்கு எனர்ஜி லெவல் டயக்ராம் போடுறோம். இப்போ ஒரு கார்பன் ஆட்டமும் இன்னொரு கார்பன் ஆட்டமும் கம்பைன் ஆகி கார்பன் மாலிகுலர் ஃபார்ம் பண்ணுது. இங்க அட்டாமிக் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். இங்க அட்டாமிக் ஆர்பிட்டால், இங்க மாலிகுலர் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். இது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கிறோம். ஒரு 2s ஆர்பிட்டாலும் இன்னொரு 2s ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி சிக்மா 2s அண்ட் சிக்மா ஸ்டார் 2s அப்படிங்கிற மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணும். 2s ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க 2 எலக்ட்ரான்ஸ், இன்னொரு ஆட்டத்துல 2 எலக்ட்ரான்ஸ், டோட்டலா 4 எலக்ட்ரானை ஃபில் பண்றோம். இங்க 2 எலக்ட்ரான்ஸ், இங்க 2 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் 2p ஆர்பிட்டால். 2p ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்? 3 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இப்போ 3 2p ஆர்பிட்டால்ஸ், இன்னொரு 3 2p ஆர்பிட்டால்ஸ் கம்பைன் ஆகி 6 மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணும். அதுல 3 லோவர் எனர்ஜி, 3 ஹையர் எனர்ஜி. p ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இங்க 2 எலக்ட்ரான்ஸ், இங்க 2 எலக்ட்ரான். டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4 எலக்ட்ரானை ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணும்? 1 2 3 4. அப்ப இங்க ஃபில் ஆயிடும். 2 + 2. இப்ப இங்க எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? இருக்காது. இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் C2 மாலிகூல்ஸ் எழுதும்போது இன்க்ளூடட் 1s ஆர்பிட்டால போட்டுட்டு அதுக்கப்புறம் 2s ஆர்பிட்டால சிக்மா 2s 2 எலக்ட்ரான், சிக்மா ஸ்டார் 2s 2 எலக்ட்ரான், pi 2bxல 2 எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு pi 2byல 2 எலக்ட்ரான் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா Nb - Na/2. அதான் half the differences between number of electron in bonding molecular orbital and number of electron anti-bonding molecular orbital. பாண்டிங்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 4 6 8. ஆன்டி பாண்டிங்ல எத்தனை இருக்கு? 2 4. அப்ப 8 - 4. half 8 - 4 எவ்வளவு வரும்? 4. அப்போ 4/2 is equal to 2. பாண்ட் ஆர்டர் 2 இருந்தா நேச்சர் ஆஃப் பாண்ட் என்னவா இருக்க முடியும்? டபுள் பாண்டா இருக்க முடியும். இப்போ இங்க மாலிகுலர் ஆர்பிட்டால பார்க்குறோம். எல்லா
electrons paired இருக்கான்னு பார்த்தா all the electrons are paired. There is no unpaired electron. So molecule has no unpaired electron. All the electrons are paired. அப்ப என்னவா இருக்கணும்? Hence it is diamagnetic in nature. இது C2 molecule formation. ரொம்ப easy. Next one, formation of O2 molecule using molecular orbital theory பார்க்கிறோம். ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி O2 மாலிகுல் ஃபார்ம் பண்ணது. ஆக்சிஜன் ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் 1s2 2s2 2b4. ஏன்னா அட்டாமிக் நம்பர் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஆட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ O2 மாலிகுல்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் O2 மாலிகுல். அப்போ O2 மாலிகுலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது எத்தனை எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும்? 16 எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். அப்போ இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் எழுதுறோம். எழுதும்போது இதில் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். pi to bx that is equal to pi to by வந்து ஹையர் எனர்ஜி ஆகிடும். சிக்மா to bz வந்து லோவர் எனர்ஜி ஆகிடும். இப்போ இதுதான் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா 2bz லோவர் எனர்ஜி ஆகிடும். pi to bx that is equal to pi to by வந்து ஹையர் எனர்ஜி ஆகிடும். இப்போ எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். 16 எலக்ட்ரான்ஸில் இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறோம். அடுத்து இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறோம். அடுத்து இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், அடுத்து இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், அடுத்து இங்கே 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம்? 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறோம். ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 6 எலக்ட்ரான்ஸில் 1 2 3 4. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு அப்போ இங்கே 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸை இங்கே ஃபில் பண்ணணும். அப்போ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தா போடக்கூடாது. ஏன்னா ரெண்டுக்கு எனர்ஜி எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. இப்போ இங்கே 1 இங்கே 1 தான் ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே 1 இங்கே 1 வந்துடும். இப்போ pi star 2bxல ஒரு எலக்ட்ரான், pi star 2byல ஒரு எலக்ட்ரான். இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் O2 மாலிகுல். இப்போ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் மாறும். நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் டயக்ராம் போடுறோம். இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி O2 மாலிகுலர் ஃபார்ம் பண்ணுது. இப்போ இங்கே அட்டாமிக் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். இங்கே அட்டாமிக் ஆர்பிட்டால், இங்கே மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ நான் 2s ஆர்பிட்டாலேருந்து எடுத்துக்கிறோம். ஒரு 2s ஆர்பிட்டால் இன்னொரு 2s ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி சிக்மா 2s ஆர்பிட்டால் அண்ட் சிக்மா ஸ்டார் 2s ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் 2s ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் வந்துடும், இங்கே 2 எலக்ட்ரான். டோட்டலாக 4 எலக்ட்ரான். 4 எலக்ட்ரான்ஸில் இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட் 2p ஆர்பிட்டால். 2p ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும்? 3 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இப்போ 3 சப் ஆர்பிட்டால் இன்னொரு ஆட்டத்தோட 3 சப் ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி 6 மாலிகுலர் ஆர்பிட்டால். அதில் 3 லோவர் எனர்ஜி, 3 ஹையர் எனர்ஜி. இந்த இடத்துல பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த ரெண்டு மாலிகுல்ஸுக்கு இது ரெண்டுக்கும் லோவர் எனர்ஜியாக இருக்கும், இது ஹையர் எனர்ஜியாக இருக்கும். பட் இந்த ஆக்சிஜன் மாலிகுல்ஸில் பார்க்கும்போது pi 2bx வந்து ஹையர் எனர்ஜி, சிக்மா 2bz வந்து லோவர் எனர்ஜி. இதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. p ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 2 3 அப்புறம் இங்கே 1. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 8 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறோம். இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் இங்கே 1 இங்கே 1, அதுக்கப்புறம் இங்கே 1 இங்கே 1. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே 1 இங்கே 1 ஃபில் பண்ணிடுறோம். இதுதான் எனர்ஜி லெவல் டயக்ராம் ஃபார் O2 மாலிகுல். இப்போ இதில் வந்து பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ பாண்டிங்கில் எத்தனை இருக்குது? 2 4 6 8 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ பாண்டிங்கில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆன்டி பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 4 5 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போது 10 - 4 4 4/2 2. நேச்சர் ஆஃப் பாண்ட் என்ன இருக்கும்? டபுள் பாண்டாக இருக்கும். ஏன்னா பாண்டோட 2 இருந்துச்சுன்னா டபுள் பாண்ட். நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறோம் எல்லா எலக்ட்ரானும் பேர்டா அன்பேர்டான்னு பார்க்குறோம். இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், ரெண்டு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது என்ன நேச்சராக இருக்கும்? ஹென்ஸ் இட் இஸ் பாராமேக்னெட்டிக். நேச்சர் ஆஃப் பாண்ட் இஸ் டபுள் பாண்ட். மாலிகுல் ஹாஸ் 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், ஹென்ஸ் இட் இஸ் paramagnetic nature. இதுதான் formation of O2 molecules. Very easy one.
இது அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரிய நல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டாவே, அந்த ஃபார்மேஷன் ஆஃப் O2 மாலிக்யூல், N2 மாலிக்யூல், C2 மாலிக்யூல் போடலாம். இதுல நெறைய இருக்கு. CO மாலிக்யூல்ஸ் இருக்கு. நெறையா இருக்கு. புக்லயே இருக்கு உங்களுக்கு. அது எல்லாமே நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்தா, ரொம்ப ஈஸியா நம்ம அட்டெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. இப்ப இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். Discuss the formation of N2 molecule using MO theory. That means molecular orbital theory. அதே மாதிரி discuss the formation of C2 molecule using MO theory. Molecular orbital theory. இதுல கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்? Draw the molecular orbital diagram for oxygen molecule. Calculate its bond order and show that O2 is paramagnetic. பப்ளிக் கொஸ்டின்ஸ்ல இது கேட்டிருக்காங்க. அதனால இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். Thank you very much.